இங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேர் என்பது சத்தியமனால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு மக்கள் மனதை புனிதமாக்குவதற்காக வந்து இறங்க வேண்டும், நல்வாக்கு சொல்ல வேண்டும். கருசாமி பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, அம்பாசமுத்திரம் தலைவன் தலைவி இயற்கை என்னும் இளைய கன்னி இயங்குகிறாள் உன்னை எண்ணி. யாருவன்? உங்க வீட்டுக்காரர். கால் ஒன்றாகும். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. உள்ள இருக்காடா? கால் ஒன்றாங்க. நாடொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6-7 மாதங்களாக பொருளாதாரத்தால் அல்லல்பட்டு தொழிலை சீராக நடத்த முடியாத மன உபாதைப்பட்டு நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களுடைய மனதிலே ஒரு பெரிய கசப்பை பெற்று, எதை பெற்று? கசப்பை பெற்று இனிப்பே இல்லையா என்று ஏங்கி தவிக்கிற நேரத்தில் உன் வயிற்றிலே ஒரு குழந்தையை ஜனனமாக்கி வைத்தேன். கால் ஒன்றுவா. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. அன்றொரு நாள் வருகிற பொழுது சராசரி பிள்ளைகளாக வந்தீர்கள். இன்றொரு நாள் இங்கே இருக்கும் பொழுது ஒரு தாயாகவும் தந்தையாகவும் காட்சியளிக்கிற கோலத்திலே வைத்திருக்கிறீர்கள். பிறக்கிற பிள்ளை என்ன பிள்ளை வேணும்? ஏன் பொம்பளை? நீயே ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்கக்கூடாதா? பொம்பளை அவ்வளோ மோசமாக போய்விடல. பொம்பளைலாம் வாழ முடியுமாடா உலகத்தில்? வாழலாம். நீ என்ன முடியாதுங்க? நீங்கள் முன்ன போனால் நான் பின்ன வருவேன், பின்ன வந்தால் முன்ன வந்துடுவேன். ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தானப்பா உலகம். 2 கண்ணில் எந்த கண் வேணும்னா பதில் சொல்ல முடியுமாடா உனக்கு? முடியாது. கண்கள் 2 காட்சி 1. உண்மையா இல்லையா? கண்கள் 2 காட்சி 1. 2 கண்டு 2 காட்சி பார்க்க முடியுமா? முடியாது. அதனால தான் பகவான் இந்த உலகத்தில் படைக்கும் பொழுதே ஆணென்றும் பெண்ணென்றும் படைத்து 2 பேரும் இல்லாட்ட அந்த உலகமே இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டான். புரியுதா? அதனால தான் கணவன் மனைவி. கணவென்றால் என்ன? மூச்சு, நேரம். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மூச்சிலும் தன் தலைவனை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால் அவன் கணவன். மனைவினா என்ன? சதா காலகட்டம் தன் மனதுக்குள்ள ஆட்சியாக வைத்துக் கொண்டிருக்க பெண்ணை நினைப்பதுதான் மனைவி. அதனால தான் கணவன் மனைவி. புரியுதா? இப்ப இவர்கள் 2 பேரையும் கணவன் மனைவியும் ஆக்கி ஒரு குழந்தைக்கு தாயும் ஆக்கி ஆம்பளை பிள்ளை எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பேரை வைக்கிறதுக்கு பெருமையோட வாழ்த்தி இவங்களுடைய வாழ்க்கையை புனிதமாக்குவோம். இப்போ கடன் பட்டிருக்கான். என்னடா தொழில நிலையா பார்க்க முடியாத வேதனை அடைஞ்சிருக்க, அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போகலாமாங்கிற ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏற்பட ஒரு சின்ன பிரச்சனையில உடம்பெல்லாம் காயப்பட்டு உடல் வேதனைப்பட்டு பிழைப்போமோ பிழைக்க மாட்டோமோங்கிற ஒரு துன்பத்தை தாண்டி வந்து என்னை பார்க்க வந்திருக்கீங்க. கால் விட்டுவாங்க. இந்தாடா உனக்கு பணம் இப்போ தேவைப்படுது. பணமும் தாரேன், நற்குணமும் தாரேன், வாழ்க்கையும் தாரேன். வேற என்னப்பா வேணும்? முடியா பக்கத்தில் வா. என்னாலும் உயர்ந்திருப்பாய் மகளே, செல்வ சிறப்போடு அள்ளி தந்தேன். பெருமையோடு சிந்தாமல் வச்சுக்கோ. நல்லா இருக்க. சாப்பிட்டு போகணும்டா, சாப்பிடாம போகக்கூடாடா. போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நெல்லை மாநகர். நெல்லை மாநகர் கணவன் மனைவி. இது ஒரு இல்லையில நான் நெல்லை என்றேன். உங்களுக்கு வார்த்தை தகராறா? சென்னை என்று வந்துவிட்டது. சென்னையை திருத்திக் கொள்ளுங்கள்.
வீடு நோக்கி ஓடி வந்த அன்னையே. யாருமா அவர்? பக்கத்துல வாமா, பக்கத்துல வாப்பா, பக்கத்துல வாப்பா. உங்களுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். உங்க வீட்டுக்கு போற வழியில வலது புறத்துல வாய்க்கா ஓரம் இருக்கு. எந்த ஊரு? எந்த இடம்? மகராசி கல்யாண மண்டபம். சரிண்ணா? அதுல இருந்து வலது பக்கத்துல போனா நீதிமன்றம்லாம் தாண்டி போகக்கூடிய இடம் இருக்கு. அதுல போய் பார்த்தேன், ஒரு வாய்க்கால் ஓரம் இருக்கு. அங்க பார்த்தா ஊர்காட்டு சொடலைன்னு ஒரு சாமி இருக்கு. என்ன பே அங்க கால் இருக்கும். நான் ஒரு அட்ரஸ்ல இறங்கணும்னா ஆணிவே இருக்குன்ட்டு தான் வருவேன். அப்படியோ என்னடா தம்பி? 3 ஆண்டு காலங்களாக தான் பார்க்கிற தொழிலை சந்தேக நுட்பத்தோடும், தொழில் நமக்கு நிலையாக இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு மன வேதனையோடும், என்னதான் பண்ண போறோமோங்கிற ஒரு புத்தி பராபரப்புலேயே 3 வருஷத்தை ஓட்டிட்டேன். ஆனா இப்போ ஒரு 2.5 மாதத்துல இனிமே இந்த செட்டப் நமக்கு சரி வராது, வேற வழியை பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குழப்பத்திலையும் கொஞ்சம் பண நஷ்டத்திலையும் வேறுபட்டு இப்ப வேதனையோடு என்னைய பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா? தேவையில்லாம ஒரு வழக்கு உங்களை தொடக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்குல உங்களை வெற்றியாக்கி வாழ வைத்து காப்பாத்தி தந்தா போதுமாட கால் வந்துட்டுவாங்க. சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும். சொந்த பந்தம்லாம் எங்கப்பா இருக்கு? காப்பாத்தி தரேன். வேற என்ன வேணும்? அதான் மன வேறுபட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். புரியுதா? வழக்குல வெற்றியாகி தரணும், அது ஒரு விஷயம். என்னடா வழக்கு? நீ இந்த ஊர்ல இருக்க, அவன் இந்த ஊர்ல இருக்கான். தெரியல உனக்கு, தெரியப்படுத்தல. தெரியல, நான் படுத்துக்கிறேன். புரிகிறதா? கண்ணை முடுங்க போய் நேரம். முருகா, எம்பெருமானே, சனீஸ்வர பகவானே, நீங்கள் வந்து காட்சி அளிக்க காரணம் என்ன? அப்படியா? அம்மா, 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய தோற்றத்தால் வேதனை அடைந்தான். இப்பொழுது இவனுக்கு இரவில் தூக்கம் வராது. மன உளைச்சலோடு உங்களிடம் ஓயாமல் உரைத்துக் கொண்டிருப்பான். திடீரென்று 3 மணிக்கு மேல் சத்தம் போட்டுக்கிட்டே படுத்திருப்பான். எந்திரிச்சு ஒண்ணுக்கு வருவது போல் அடிக்கடி போவான். வீட்டுக்குள்ளேயே நடந்து கொண்டிருப்பான். நீ படுத்திருக்கிறது சரியா தப்பா என்று மேலும் கீழுமாக பார்ப்பான். இப்படிப்பட்ட பற்பல சிந்தனைகள், பற்பல குழப்பங்கள், மைண்ட் டிப்ரெஷன் ஃபார் மைண்ட். இப்ப இவருக்கு மனநிலைகள் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார். காலம் டீ குடிச்சுக்கிறது என்னப்பா? இந்த நிலைகளில் உழைப்பும் இல்லை, பிழைப்பும் இல்லை. இந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கு. இவனை சரி பண்ணி வருமானத்தையும் தந்து வாழ வச்சா போதும்ல. பெரியவங்களுடைய உதவி வார்த்தையில் இருக்கு, பணத்துல இல்லை. நான் பணம் தாரேன், காப்பாத்தியும் தாரேன். இந்தா வெற்றி அடைவா, பௌர்ணமி இன்னைக்கு கூட்டுவா, இங்கேயே குணமாக்கிடுவோம். அது எனக்கு தெரியாது. என் கட்டளையை நிறைவேற்றினா தான் நான் சரி பண்ணுவேன். பௌர்ணமிக்கு வா. என்ன வேலை பார்க்குற? வா பக்கத்துல. சிஆர்பினா எல்லை பாதுகாக்க போலையா? சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ். அது என்ன வழக்கு? புரிஞ்சுக்கா பே. நான் இங்க இருக்கும்னு நினைச்சுக்கிட்டியா? உலகத்தையும் சுத்தி பார்த்துருவேன், தெரியுமா? தேசம் காணும் திரிபுரை ஞானம். தேசம்னா உலகம். இந்த உலகத்திற்கு இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த திரிபுரையில் இந்த உலகத்தையே பார்த்துருவேன். வழக்கை பற்றி பேசுறேன்னா இப்போ உங்கள்கிட்ட நிரூபிச்சிட்டானா? போயிட்டே இரு. சாப்பிட்டு போங்கோ, உட்காருங்கோ, பிற பேசுவோம். இருக்கு, பின்னால் பேசலாம். பௌர்ணமிக்கோ இறக்கி விட்டுருதேன். உட்காருங்க, பிற பேசலாம். இந்த விபூதி மகா சக்தி சுரூபாய். கணவன் மனைவியா? கால் வந்துட்டாங்க. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, 5 ஏக்கர் நிலம் இருக்கு. பாடுபட பார்த்திருந்தோம், பணம் ஒன்று கை சேரலைய. பாட்டிற்கு தொடர்பு இருக்கா? தொடர்பு இருக்கா?
ஆடு இருக்கு மாடு இருக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்கு. பாடு பல பார்த்திருந்தும் பணம் கை வந்து சேரலைய. வீடு இருக்கு வாசல் இருக்கு விருத்தி ஒன்றும் இல்லை எப்பா. கோடாங்கி குறி சொல்ற மாதிரி தெரியுதோ உனக்கு? சொல்றது உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. விட்ட போன ஆட்டத்தான் காணலிய பெண்ணடியா. என்னன்னு கேப்போம் நம்ம என்ன? அந்த காலத்துல கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஒரு ஆடு தவறி போச்சாங்களா? அது எங்க இருக்கு? குளத்தாண்டி கரையினே குடியிருப்பான் சொல்ல மாட. என்னடா இருக்கலாம். தொண்டு தொட்டு வந்த அருளியும் அது ஒரு மாற்றம் உண்டு. இப்போ மேனியில சாமி வருவானா வரமாட்டானா அப்படின்னு ஒரு குழப்பம் உண்டு. உங்க பணமெல்லாம் நஷ்டம். இப்ப வீட்டுல நிம்மதி இல்லாத குறைபாடு, கழனி வயது சம்பந்தமான மனக்குழப்பம், வீட்டுக்குள்ள பெரியவங்களுக்கும் நமக்களுக்கும் உள்ள போராட்டம், இதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு செய்வன வைவன உண்டான மனக்குழப்பம். காலில் விழுந்துட்டு வா. பாமரனுக்கு பாமரனா இருப்பேன், படித்தவனுக்கு படித்தவனா இருப்பேன், அதிகாரிக்கு அதிகாரியா இருப்பேன், ஞானிக்கு ஞானியா இருப்பேன். உண்மை தானே? என்னடா தம்பி, அப்படித்தானப்பா இருக்கணும். வேற என்ன வேணும் செல்ல குட்டிகளே? பண கஷ்டத்தை தீர்த்து தாரேன், வீட்டுக்குள்ள செல்வத்தை தங்க வைக்கிறேன், மனம் திறந்து பேச முடியாமல் வேதனைப்படும் மகனே அருகில் வா. என்னடா வேணும் உனக்கு? அந்த தெய்வத்தை வர வைப்ப நினைச்சுக்கோ. கொஞ்சம் என்ன பேருடா? அங்க தள்ளீரு. ஓ எழுப்பு மரம் எங்க இருக்கு உங்க ஊர்ல? உங்கள் உறவினர்களே இறந்து போன ஒரு பெயர் இந்த சாமி. புரியுதா தம்பி? புரியுதாடா? முன்னோர்கள் இறந்து போன ஒருவரின் திருப்பெயர் தான் இந்த சாமி. அதை ஏன் கெட்டினாங்க, ஏன் வரலங்கிறத பின்னால பேசுவோம். இப்போ உனக்கு நான் வர வச்சு தரேன், செல்வத்தையும் அசத்தி தரேன். வா பக்கத்துல. நல்லாரு ஜெயிச்சுக்கா. வா மகளே, இனி கஷ்டம் இல்லை. உள்ளுக்குள்ளே போராடுதீங்களே 2 பேருக்கு வாக்குவாதம் பண்ணி அந்த மண்டையை திருத்துதேன். ஓ உட்கார். கருமசாமிக்கு அதே நெல்லை மாநகர் தலைவன் தலைவி கணவன் மனைவி யார் வந்திருக்கா? எந்த ஊரு? அது எந்த ஊர் பக்கம் இருக்கு? உட்காருங்க பாப்பா, கால் விட்டுவாங்க. கேக்கா கோ கேக்கா கே கோ 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 காக்கா கோ கேக்கா கோ பக்கா கோ சக்கா கோ. மூன்றடைப்பில் 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 உங்களுடைய எல்லையை நான் தாண்டி போகும்பொழுது பல பல காலத்தில் உள்ள ராஜாக்கள் இடங்கள்லாம் வருகிறது. உங்க எல்லைக்கு வருகிற வழியிலேயே பல முன்னாளில் இருந்த ராஜாக்கள், ராஜா குலங்கள்னு சொல்லுவாங்கல்லப்பா, சரிதானே? அந்த பகுதியில் உள்ள இடங்கள்லாம் வருது. உங்க எல்லைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது உங்க வீட்டுக்கெல்லாம் தாண்டி அப்புறத்துல சொல்லமாட சாமியுடைய கூட்டம் இருக்கு. அங்க மரத்தடியிலையும் ஒரு தெய்வம் உண்டு. இப்ப 2.5 ஆண்டு காலங்கள் பிள்ளைகளால் மனவேதனையும் உடலால் பாதிப்பும் நடந்துகிட்டு இருக்கு. சரானா? இருக்கிற செல்வத்தின் குறைவு, உறவினர்களால் உள்குழப்பத்தினால் இடம் தகுந்தமான பிரச்சனையும் வேதனையும் நடக்கும். இதுல மஞ்சள் போராட்டம், மாந்திரிக விளையாட்டு, இவைகளால் ஏற்பட்ட வேதனைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். புரியுதா? கால் வந்துட்டு வரலாம். என்ன ஒரு வீடு இடிஞ்சு கிடக்கு கேட்கிறேன். அவங்களுக்குள்ளதான் அடையாளமா கேட்போம். வரலாம். உன் கட்டுமனைக்கு உடைமைப்பட்டதுல ஒரு வீடு ஒன்று பாதிக்கப்பட்டு கிடக்க, அது யாருடைய வீடுப்பா? என்ன காரணம்? பெரிய அது தாத்தாவுடைய வழியில உறவுக்குள்ள வீடு. அந்த வீட்டை யாரும் பேணலையா? அதுல யாரும் உள்ளுக்கு போக முடியல. என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? கருணாகம் குடியிருக்கும், கருப்பசாமி பார்வை இருக்கும்.
காளி அவள் தெய்வத்தினை அங்க கூடியிருந்த மாடம் உண்டு. முன்னாளில் ஒரு நாளில் வைத்ததோர் தீவினையால் குடும்பங்கள் 4 ஒரு பிரிவாக பிரிஞ்சதுண்டு. புரியுதா? அதனால அந்த வீட்டை கொண்டு நான் ஏன் காட்டினேன்? அந்த வீட்டுக்குள்ள ஒரு தேவை இருக்கு. புரியுதா? இதெல்லாம் நடந்திருக்கு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? பக்கத்துல வாங்க. கண்ணை முடுங்க கொஞ்சம். இந்த காலை மட்டும் பிடிச்சிக்கா. நல்ல நீ மட்டும் நீ தொடாதப்பா. கருப்பசாமி 3 பிள்ளைங்களுக்கு பாத்தியப்பட்ட இவங்களுக்கு குழந்தை ஏன் கொடுக்கல? கால் வந்துட்டு வா. குலதெய்வம் வந்து என்னன்னு கொடுத்துருவோமா? கொடுத்துருவோமான்னு சொல்லுதியே, அவங்க வயசு என்ன? தலையாட்டுத நீ பேவுள்ள மருத்துவத்தால் குழந்தை வேணுமா? என் சக்தியால குழந்தை வேணுமா? வேணும். உன் பேரு வேறுமா? நிமிந்து உட்காரு. என்னைய மட்டும் தானே, நான் உன்னைய முழுசா பார்க்கட்டும். கருப்பசாமி அப்பா, பொம்பளை பிள்ளை பிறக்கும் பேச்சியம்மான்னு பேர் விட்டுருவியா? அந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கா. இந்த தை மாதத்திலிருந்து ஜனனமாகும். வெற்றி அடைவாய். விருத்தி உண்டு. பொட்டச்சு பிறப்பா. என் தங்கச்சி பேச்சு விடு. ஓ பூதந்தாச்சு. சாப்பிடாம போனேன்னா சும்மா விட மாட்டேன் தெரியுங்களா? கருப்பசாமிக்கு நகர் தான் பெற்ற பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? காலில் விட்டு வாமா. யாரா வந்திய? எந்த பிள்ளைய கேட்கணும்? தாய் வா வா வா. பத்திரகாளி அம்மா வராள, எங்க இருக்கா? பக்கத்துல இருக்காளோ? தீபம் போட்டியா? அடுத்தவங்க போடுறத பார்த்த. நீ எங்க பார்த்த? போட்ட எப்போ போட்ட? போட்ட இப்போ போட. இந்த வருடம் போடக்கூடாது முடிவு எடுத்தியோ? கால விட்டோம். பையனுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரணும். அவன் இந்த வாழ்க்கையை சீராக்கணும். தொழிலை பற்றிய மனக்குழப்பமும் உள் போராட்டமும் வீட்டுக்குள்ள நடந்து அமைதி இல்லாத நிலைமையை அடைந்து இப்போ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்கே போலீஸில் போய் பேச வேண்டிய நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு உள்ள குழப்பம் உங்க 2 பேரும் உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கு. நைட்லாம் கேடுகள் 2ம் தூங்க மாட்டுக்கு. என்ன இப்படிப்பட்ட வருத்தம் நடக்கு? சேர்த்து வச்ச பணம், எழுதி வச்சதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் ஆகிப்போச்சே. இதுக்கு என்ன முடிவாகும்? நம்ம ஐயாட்ட போய் கேட்போம். நம்ம புள்ள மண்டையவும் திருத்தி எதிரியவும் மாற்றி உரிமையா வாழ வழிவகுத்து தருவாருன்னு நம்பிதான் என்ன வந்திருக்கிய. உண்மை அதானப்பா? கால் வந்துட்டுவாங்க. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. அப்படிதானம்மா? தானம்மா உண்மை. நான் பிறந்த காரணத்தை இப்ப என்னம்மா படித்தரணும்? அவனுடைய மேலுக்கு நான் கழுத்துக்கு மேலதான். புரியுதா? சரி பண்ணி தரணும். அவனுக்கு நீர் சம்பந்தமானது, நரம்பு சம்பந்தமானது, வாதம் சம்பந்தமானது, இந்த 3ம் அவனை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய காரணத்தினால் சில பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இவன் எனக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அதனால இதை மாத்தி பிள்ளைய நல்லாக்கி தரேன். என்னைக்கு கூட்டு வருவீங்க? அப்படிவா என் பிள்ளை பக்கத்துல வா. கர்மசாமிக்கு ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. உங்களுடைய பத்திரத்தை போய் பார்த்தேன். அதை யாருக்கும் இடைஞ்சல்லாம உங்களுக்கு மாத்தி தெளிவு பண்ணி தரேன். யாரும் குழப்பம் இல்லாம பாத்துக்காங்க. இந்த வெற்றியா என்ன பாரு, கையில் என்ன கொடுத்தோம்ப்பா? ரூபா கிடைச்சாச்சு. நல்லா இருப்பா. சாப்பிடாம போன பேப்ப சும்மாட மாட்டேன். அதே விருதுநகர் எல்லை கடனும் தொழிலும் வேதனையுடன் வந்த மகன் பாப்பா.
ராஜா சோமா இருக்கல, இன்னொரு காலம் இன்னொரு மதுனி மதுனி மச்சான் இல்லையா இப்போ வீட்டுல, இன்னொரு காலம் கடல் மீன்கள் படம் பாட்டு, நல்ல பாட்டு. முன்னாடி கூட பிறந்தவங்க எத்தனை வருடா? பொம்பளத்தனை ஆம்பளத்தனடா? மூத்தது யாருடா? மதினி. அவளுக்கும் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அடியா அடியா போயிட்டா, நான் சொல்றேன். ஆசை கோரணவில்லை. உன் மனைவியுடைய மனசுக்குள்ள உங்களுக்கெல்லாம் வந்து சேர வேண்டிய சில விஷயங்கள்ல சகோதரிகளுக்கு மனக்குழப்பம் உள் மனசுக்குள்ள இருக்கு. அது சம்பந்தமான சில பாதிப்புகள் வருமோ என்ற ஒரு பயமும் இருக்கு. அதில் யாரும் உங்களுக்கு பாதகம் செய்யாமல் காப்பாற்றுறேன். புரியுதா? கருப்பசாமி, நான் இருக்கேன் அந்த எல்லையில், என்னை கும்பிட்டியா? கும்பிட்டியா? நான் எல்லையில் இருக்கனடா. ஒரு 4-5 படிகளுக்கு நேரம் மேலே உயரமாக கட்டி வச்சிருக்காங்களே, பார்க்கலையா நீ? அப்படின்னா நான் வழி சொல்லுதான், போய் பார்த்து வந்துருவியா? கெட்டிக்கார பையடா. விருதுநகர்லேருந்து சிவகாசிக்கு போகிற வழியில் இடது பக்கத்தில் மெயின் ரோட்டில் உயரமான ஒரு இடத்துல கட்டி ஒருத்தன் பூமாலையெல்லாம் போட்டு என்ன கும்பிட்டுக்கிட்டு இருக்காண்டா. பார்த்து வந்துரு. இருக்கக்கூடிய ஆத்தாட்ட என்னமோ சொல்லிட்டு வந்தியாமலா? என்னடா சொன்ன? வேற ஒன்று சொல்லிட்டு வந்தியா ஒரு விஷயத்துக்கு? கால் வந்துட்டு வா. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் மேலனடா. தொழிலை இப்பொழுது சீராக செய்ய முடியாத மனக்குழப்பமும் வருமானத்தை நிலைத்து கொள்ள முடியாத தன்மையும் இருந்துகிட்டு இருக்குடா. இதில் இப்போ கொஞ்சம் கடன்கள், மன உபாதைகள் இருக்கு. இன்னொரு இடம் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதை நடத்த முடியாத மனக்குழப்பம் ஓடிடுது. அதை முடிச்சும் தரணும், அடமானம் வச்சு திருப்பியும் தரணும். வேற என்னடா வேணும்? இந்தாடா, தொழிலை ஓட்டி தந்துட்டேன், கடனை தீர்த்துட்டேன், வயிறார சாப்பிட்டுட்டு போடா. எப்படி சாப்பிடணும்? நல்ல என் பிள்ளை போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சிவகாசி செந்தூரின் அலை ஓசை சங்கீதம். கணவன் மனைவிய வாங்கோ கருங்கோ அண்ணா நன்னா அப்படி கும்பிட்டுக்காங்க. சென்றவர்க்கு விளங்கிடுவேன் திருக்கோலம். என்னப்பா நீங்க வந்து செந்தூர் முருகன் வராரா? என்னப்பா விஷயம்? திருச்செந்தூர் முருகனை பார்த்தீங்களா? போகணும்னு நினைச்சுக்கிட்டு போகாம இருக்கீங்களா? அந்த வேண்டுதலை தடியா நின்றுச்சு. என்ன வேணும் உங்களுக்கு? தம்பிக்காக வந்த சாமி, இப்ப நல்லா இருக்கான் தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் மகன் திரும்ப எனக்கு கிடைச்சிட்டான். இதெல்லாம் நீங்க செஞ்சிடணும். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு உன் பிள்ளைய கூட்டு வந்து அவங்க கையால சக்கரை பொங்கல் வச்சு கொடுத்துருவோம். எல்லாரும் நல்லா ஆயிருவீங்க. பையனுக்கு படித்து உத்தியோகத்தை வாங்கி தந்து அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசமா ஆக்கி தாரேன். வெற்றி மாலை கொடுப்பா. ஜெயிச்சு வந்த செல்வ மகனுக்கு வெற்றி மாலை. வெற்றிவேல் முருகனுக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு. தாடா மகனே, கோடி செல்வங்களை பெற்று வாழ்வார். என்னாலும் ஆனந்தமாக இருப்பார். புனிதமான ஒளி பெற்று உயர்வாக இருப்பீர்கள். வருக செல்வமே, வாழ்க. பணம் கொடுத்துருக்கிறேன், தொழிலை ஒரு பிடி பிடிச்சிக்காங்க. 3 மாத கால அவகாசத்துல அசத்திடுவோம். வண்டி எடுக்கலாமான்னு கேட்கறதுக்காக தான் உங்ககிட்ட. ஏன் பேரை போட்டு ஓட்டுற? கர்மசாமிக்கு அதே சிவகாசி எல்லை. தேவி கருமாரியம்மா, தேடி வந்தேன் உன்னை அம்மா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என் பாதத்துல கிடக்கிற பூவெல்லாம் அள்ளி அள்ளி கூட்டுற கருப்பசாமி. என் பிள்ளைக்கு ஒரு பூ எடுத்து கொடுக்கணும்னு கேட்டு நீயே கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு இப்ப என் பிள்ளை மனம் கலங்கி கண் கலங்கி
கண்ணீர் விட்டு இருக்காளப்பா. அவளை பூவும் பொட்டுமா புன்னகையோடு அவ புருஷனை மனத்தை திருத்தி வாழ வச்சு கொடுன்னு கேட்கிற. கால் ஒன்று தொட்டால் மணக்கும் ஜவ்வாதி, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு, எட்ட இருந்தே சுவைத்தாலும் இனிக்கும் மணக்கும். அப்படித்தானம்மா? பிள்ளை செல்வம்ங்கிறது அப்படித்தானே? இப்போ உன் மருமகனுடைய மனதை பக்குவப்படுத்தி இரண்டரை கலந்து ஒன்றுபட்ட வாழ்க்கையாக நான் மலர வச்சு தரணும். அவ்வளவுதானே? கண்ணை மூடு, உடனே வர வைக்கிறப்பா. அப்பா கருப்பசாமி, உன் சக்தியால் இந்த செல்வ மக்கள் ஆனந்தம் பெற்று என்னாலும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அப்பனே புடி. ஒற்றுமையா வந்தாச்சு, வந்து சேர்ந்தாச்சு, செல்வம் ஆகியாச்சு. இருக்க வைக்கிறேன். செல்வம் சாப்பிடாம போன வச்சுக்கோ, சும்மா விட மாட்டேன். பேமோட பிடிச்சிருவோம். எனக்கு அதான் தேவை. சரிதான். திங்கள் சந்தையை தாண்டி என் குதிரை மேல டொக் 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 டொக்னு போய்கிட்டு இருக்கு. எப்படி போகுது? அங்க போய் பார்த்தா நிறைய ஒரு பெரிய கடற்கரை, ஐஸ் பார், ஐஸ் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதெல்லாம் தயார் பண்றாங்கன்னு கேட்டேன். மீனை பக்குவப்படுத்துவதற்காக உள்ள இடமெல்லாம் அங்க இருக்கு. ரொம்ப குளச்சலா இருக்கு. குளச்சல் யாருப்பா? குளச்சல். ஏய் பேரப்பில, டீ எங்கடா? ஏய் பேராண்டி, டீ எங்கடா? இன்னொரு தடவை கால் விட்டு உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கருப்பசாமி. வேற எந்த வரலாறும் வேண்டாம், எந்த கதையும் வேண்டாம். நிறைய பணத்தை இழந்துட்டேன் நட்பால், தொழிலால் பாதிக்கப்பட்டு. இப்போ எனக்கு பல லட்சங்களுக்கு சமானமான ஒரு இடம் இருக்கு. அதை வித்து என்னை வெற்றியாக்கி தரணும். அதை தந்துட்டீங்கன்னா இந்த கோயில் வளருவதற்கும் தான தர்மத்துக்கும் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு உள்ளமாற நினைச்சு வந்திருக்கேன். கால் விட்டுவா. ஒருத்தன் வந்து பேசினா நம்ம விலைக்கு கட்டுப்படலை. சரிதானா? டாக்குமெண்ட்டை கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க, நான் படித்து பார்க்கேன். அதில் ஈஸி என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கான். 15 நாளையில் அதை படித்து பார்த்து பக்குவமாக ஒரு அட்வான்ஸை வாங்கி முடிச்சு தரேன். அட்வான்ஸ் வாங்குறது பெருசு இல்லை கருப்பசாமி. சொன்ன மாத்திரத்தில் 6 மாதத்தில் அவன் ரிஜிஸ்டர் பண்ணணும். அட்வான்ஸ் கொடுத்து அவன் ஏமாற்றி போயிடக்கூடாதுன்னு சொல்லுவார. சரிண்ணே? பக்கத்தில் வா. கருப்பசாமிக்கு இந்தாப்பா இந்த கனியை கொண்டு அங்கே வை, விபூதியும் போடு, இடம் விருத்தி ஆயிடும். வித்தாச்சி பார்த்துக்கிடுறேன். உட்காரலாம். சாப்பிட்டு போகணும். அரை போனால் விட மாட்டோம்ல, நாங்கள் கீழே இறங்கவே முடியாது. சாப்பிட்டா போனா வர சொல்லியாச்சு. கால் வந்துட்டு வரலாம். வர சொல்லியாச்சு. சேவல் அறுத்து போட்டு பார்த்தேன், சிந்தை மகிழவில்லை. பக்கத்தில் இருப்பாளடி அங்காளம்மா. அங்காளம்மா இருக்காள? பார்க்க போகலையோ? ஏன் போகல? அதோட மறந்து கால் வந்துட்டு வரலாம். நாளுக்கு 2 முறை நல்ல தீபம் போட்டு இருளும் நீயும் ஒளியும் நீயே என்று என் இதயத்திலே ஏற்றி வைத்து உன்னை வணங்காத நாளில்லை, போற்றாத காலமில்லை. நான் உழைச்ச முதல்ல பாதியை கூட கடவுளுக்கு செலவழித்து, ஆனால் இன்னைக்கு எந்த துணையும் இல்லாமல் ஆகிட்டேனே, அனாதை ஆகிட்டேனே. இன்னும் எதுக்கு உன்னைய நான் வந்து கும்பிடணும், உன்னைய வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விரக்தியும் வேதனையும். இப்போ குடியிருக்கிற இடத்த குழப்பமாக்கி வெளியே பத்திரங்கிற முடிவில் உட்கார்ந்துருக்கிற மகாராஜா, புரியுதா? அதனால அதில் பழுதில்லாமல் காப்பாற்றி வாழ வச்சு தாரேன்.
ஒரு துணையாக கூட யாருடைய ஆறுதலும் முழுமையாக இருக்குமா இருக்காதாங்கிற சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு, வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்த அப்படி 2.5 மாதத்துல கல்யாணம் நெருங்குது, ஐஸ்வர்யத்தை நடத்தி தாரேன். இறுதி வரை அவளோடு சேர்ந்து வாழ வைக்கிறேன். வா. முடியாது, வாக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து பேசுவோம்.